சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணோ ஆணோ அவங்க சம்மந்தமாக முடியோ அழுக்கு ட்ரெஸ்ஸு துணியோ காலடி மண்ணோ நெகமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளாவது வேணும். அந்த பொருளை அந்த சக்கரத்து மேலே வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு 107 தடவை டெய்லி 11 நாளைக்கு சொல்லிவிட்டு இந்த சக்கரத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டுடணும். போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அசைவ சாப்பாடு கறி, மீன், சிக்கன் 65 இல்லை மாட்டுக்கறி, நம்ம சரக்கு இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கி வச்சு சுடலை மாடனுக்கு படையில் போட்டுட்டு இந்த சக்கரத்தை நீங்கள் பூஜை பண்ண அந்த சக்கரம் முடி யாரை பிரிக்கணுமோ அவங்க சம்மந்தமாக உள்ள பொருட்களை எல்லாம் சேர்த்து சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்துட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அடுத்து 21 நாட்களில் முழுசாக அந்த தவறான உறவுகள்லாம் பிரிஞ்சு உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, உங்கள் பையன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் தவறான உறவுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களே தவிர வேறு எந்த விதமான தவறான உறவுகளுக்கும் போக மாட்டாங்க. அதுக்குள்ள மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ அதில் எழுதுகிறேன், பார்த்துக்குங்க. ஹரி ஓம் அங்கு முங்கு குரோம் ரீயும் சங்கரமாடா சர்வ மாரண பேதன மாடா சுடலை மாடா வா வா பிடி உம்பட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த சக்கரத்தை கொண்டே நீங்கள் சுடுகாட்டில் போட்டிங்கனால இப்போது யாரை பிரிக்கெடுப்போ அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க. ஒருத்தர் ஜென்ம விரோதி மாதிரி ஆயிடுவாங்க. இதுவும் கஷ்டப்படுற பொதுமக்கள் இப்போ நிறையா காசு பணம் செலவழித்து இப்போ எங்கே போய் மாந்திரிகம்னு நீங்கள் போனாலும் 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட கணவனை தவறான உறவுகளை போகிறவங்கள பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏழை மக்கள் இருக்கவங்க பண்ணிக்குவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை இந்த சக்கரங்களையும் வரைஞ்சி தவறான உறவில் உள்ளவங்க மனைவியோ கணவனோ சகோதரர்களோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலுமே இந்த மந்திரங்களை சக்கரங்களையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்களே காப்பாற்றிக்கலாம். இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.